நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே ஆழ்துளை கிணற்றுக்குள் விழுந்த சிறுவன் பத்திரமாக மீட்கப்பட்டான். சங்கரன்கோவிலை அடுத்த குத்தாலைப்பேரியைச் சேர்ந்த கணேசன் என்பவரின் 3.5 வயது குழந்தை ஹர்ஷன் இன்று காலை 10:30 மணியளவில் ஆழ்துளை கிணற்றுக்குள் தவறி விழுந்தார். தந்தையுடன் தோட்டத்திற்கு சென்றிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது. தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் மீட்பு பணியை தொடங்கினர். 15 அடி ஆழத்தில் குழந்தை சிக்கியுள்ளதை அறிந்ததும் அருகில் குழி தோண்டி குழந்தையை மீட்கும் பணி தொடங்கியது. இதற்கிடையில் மதுரையிலிருந்து வந்த தனியார் மீட்பு குழுவினர் நவீன கருவிகளின் உதவியுடன் குழந்தையை மீட்க முயற்சிகளை மேற்கொண்டனர். இடையில் மழையால் மீட்பு பணி சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. இறுதியில் நவீன கருவியின் உதவியுடன் சிறுவன் பத்திரமாக மீட்கப்பட்டான். அவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவன் நலமாக இருப்பதாக தெரிவித்தனர். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில் வட்டம் குத்தாலப்பேரி என்ற கிராமத்தில் தர்சன் என்ற குழந்தை சுமார் 2.5 வயது. அந்த குழந்தை அவருடைய தகப்பனார் திரு கணேசனுடன் வயல் வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக ஏற்கனவே வயலில் போட்டிருந்த போரில் குழந்தை விழுந்துவிட்டது. சுமார் 20 அடி ஆழத்தில் இந்த குழந்தை இருந்தது. 10:30 மணி அளவில் இந்த தகவல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை எட்டியது. உடனடியாக தீயணைப்பு படையினர், காவல்துறையினர் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் ஆகிய அனைவரும் சம்பவ இடத்திற்கு வட்டாட்சியர் உட்பட வருவாய்த்துறை அதிகாரிகள் அனைவரும் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். உடனடியாக மதுரையில் இருக்கக்கூடிய டிவிஎஸ் கம்யூனிட்டி காலேஜ் உள்ளிட்ட அவர்களுடைய நிறுவனத்திற்கும் தகவல் அளிக்கப்பட்டு அந்த என்ஜிஓக்களும் இங்கு வரப்பட்டு அவர்கள் மிக திறம்பட இந்த பணியை திரு எம் மணிகண்டன், திரு எம் திருநாவுக்கரசு, டிவிஎஸ் கம்யூனிட்டி காலேஜை சேர்ந்தவர்களும், எம் வல்லரசு என்பவரும், திரு பி ராஜ்குமார் என்பவரும் மிகவும் திறமையாக செயல்பட்டு ஒரு ரோபோ கருவியின் மூலமாக அந்த குழந்தையை இன்று வெற்றிகரமாக மீட்டெடுத்துள்ளார்கள். அவருக்கு தற்பொழுது முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படும். அவருக்கு தற்பொழுது எந்தவிதமான உயிருக்கு ஆபத்து இல்லை. பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் குழந்தை உயிருடன் மீட்கப்பட்டது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக மீட்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர். நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கோம். மதுரை மீட்பு குழு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி போர்வெல் ரோபோட்னு சொல்லி ஒரு எந்திரம் ஒன்று நாங்களே தயார் பண்ணியிருக்கோம். இது நாங்கள் சர்வீஸாக தான் பண்ணுறோம். எங்களுக்கு இந்த மாதிரி குறிப்பிட்ட டயத்தில் எங்களுக்கு தகவல் கிடைச்சுன்னா கண்டிப்பான முறையில் எங்கே இருந்தாலும் நாங்கள் போய் ரெக்கவர் பண்ணி கையில் கொடுத்துருவோம். அதுக்கு மீறி எங்களால் முடியாத பட்சத்துக்கு இயற்கை தான் காரணம். இன்றைக்கி நடந்த சம்பவம் எங்களுக்கு 11 மணிக்கு தகவல் கிடைச்சது. அதுக்கப்புறமா நாங்கள் எங்களுடைய டீம் குழுவிலேருந்து மிஸ்டர் மணிகண்டன் சார், ஒரு வல்லரசு சார், இவர் திருநாவுக்கரசு சார், நாங்கள் 4 பேரும் எங்களோட எந்திரங்கள்லாம் எடுத்துக்கிட்டு வாடகை கார் ஒன்று எடுத்துக்கிட்டு கரெக்டான இதில் இங்கே ஒரு 1.5 ஹவர்ஸில் இங்கே வந்திருக்கோம். வந்துட்டு இங்கே ஆக்சுவலாக பணி ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்துச்சு. திரும்ப அதோட சேர்ந்து எங்களுக்கும் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் முயற்சி பண்ணோம். நல்லபடியாக ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். பையன் நல்லபடியாக இருக்கிறான். இருந்தாலும் ஒரு வார்த்தை பையன்கிட்ட பேசிட்டோம்னா இன்னும் முழுமையாக எங்களுக்கு திருப்தி அடைஞ்சிடும். போர்வெல்லில் குழந்தை விழக்கூடிய சம்பவம் ஏறக்குறைய 12 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்தது. இந்த கருவி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு 2003 கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு. அப்போ எல்லா ஊடகங்களும் எனக்கு வந்து ஊக்குவிச்சாங்க. நிறைய பல்வேறு பிரச்சனைக்கு முதல்ல இந்த கருவி கொஞ்சமாக டெவலப் பண்ணி இப்போ வந்து நல்ல ஒரு உயிர்காக்கும் கருவியை கண்டுபிடிச்சிருக்கேன். இதுக்கு ஊக்கமளித்த அனைத்து நல்ல இதங்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்பவும் எங்கள் போர்வெலுக்கு இந்த கருவிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க இந்த வழிவகையாக இருந்த கலெக்டர் சாருக்கும் மற்ற அனைவருக்கும் கடவுளுக்கு நன்றி தெரிவித்து நான் நன்றி கூறுகிறேன். ஆழ்துளை கிணறுகளில் குழந்தைகள் தவறி விழும் சம்பவம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. ஆனால் ஆழ்துளை கிணறுகள் அமைப்பது தொடர்பாக பல்வேறு விதிமுறைகளை நடைமுறைப்படுத்த கடந்த 2009ஆம் ஆண்டே உச்சநீதிமன்றம் மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டது. அந்த உத்தரவு குறித்த விவரங்களை நாம் பார்க்கலாம். ஆழ்துளை கிணறு அமைக்கப்படுவதற்கு முன்னர் குறைந்தது 15 நாட்களுக்கு முன்பாக உள்ளாட்சி நிர்வாகத்திடம் அனுமதி பெற்றிருக்க வேண்டும். ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்படும் இடத்தில் விளம்பர பலகைகளை கண்டிப்பாக நிறுவ வேண்டும். பலகையில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் நிறுவனத்தின் முழுமையான முகவரி, ஆழ்துளை கிணறு அமைக்கும் இடத்தின் உரிமையாளரின் முகவரி மற்றும் புனரமைக்கும் நிறுவனத்தின் முகவரி ஆகிய விவரங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பயன்படுத்தப்படாத கிணறுகளை முழுமையாக மண்ணிட்டு நிரப்புவதுடன் அது குறித்து தக்க சான்றிதழும் பெற்றிருக்க வேண்டும். ஆழ்துளை கிணறு அமைக்கும் போது அதன் அருகே எச்சரிக்கை பலகை வைத்திருப்பது கட்டாயம்.
மேலும் ஆழ்துளை கிணறு அமைக்கும் போது அந்த இடத்தை சுற்றி முள்வேலி அல்லது தகுந்த வேறொரு பாதுகாப்பு அரண் அமைக்கப்பட வேண்டும். அந்த பகுதியை சுற்றி ஒரு கான்கிரீட் மேடை, பிவிசி அல்லது இரும்பு கேசிங் பைப்பை சுற்றி அமைக்க வேண்டும். ஆழ்துளை கிணற்றின் மேல் பகுதி முறையாக மூடப்பட்ட பின்னர் அந்த மூடியை யாரும் கழற்றாத வகையில் போல்ட் நட் மூலம் நன்றாக மூட வேண்டும். பயன்பாட்டில் உள்ள கிணறுகள், மூடப்படாத கிணறுகள் ஆகியவற்றின் எண்ணிக்கை சம்பந்தப்பட்ட அரசு நிர்வாகத்திடம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தனது வரைமுறையில் குறிப்பிட்டுள்ளது.